இன்னைக்கு ரெண்டு முக்கியமான மேட்சை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று சிஎஸ்கே எப்படி தோத்தாங்க, இன்னொன்று ஆர்சிபி எப்படி தோத்தாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ரெண்டு பேருமே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ரெண்டு பேருமே தோத்துட்டாங்க. பட் எங்கே தோத்தாங்க அதை பற்றி தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நடந்த ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆர்சிபி பற்றி பார்த்துக்கலாம். ஆர்சிபி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 50 பார்ட்னர்ஷிப்பு கோலியும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அஸ்வின் சொன்னார் பேட்டிங் கமெண்ட்ரியில் பண்ணும்போதேவும் பிச்சு ஸ்லோவாக இருக்குது, ஸோ வந்து கொஞ்சம் பவுலருக்கு எடுப்படணும் சொன்ன மாதிரியே பால் அடித்தாலும் போகவே இல்லை. ஆனால் அதை கணிச்சும் கூட ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு 99க்கு 2 சூப்பர் ஸ்டார்ட்டு, இந்த பிச்சுக்கு சூப்பர் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் 12 ஓவருக்கு 132க்கு 3 குட் ஸ்டார்ட்டு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. 7 ஓவர் இருக்குது, பெரிய பெரிய பேட்ஸ்மேன்லாம் வெளியே இருக்காங்க, மினிமம் 200 வரும். அப்படி தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே தான் நடந்துச்சு ட்விஸ்ட்டு. கரெக்டாக நம்ம அக்ஷர் பட்டேல் பிளான் பண்ணி ரஜத் படிதாருக்கு ஸ்பின்னே கண்ணில் காட்டாமல் முகேஷ் பாலை போடப்பட்டான். ஆனால் முகேஷ் பாலையும் அடித்தா 6, ஒரு 6 அடித்தா அடுத்த பால் கரெக்டாக ஒயிட் ஆப்ஷன் போட்டால் ஆஃப் சைடில் தூக்கி அடிக்குதுன்னு சொல்லிட்டு பேட் எஜ்ஜில் பட்டு கீப்பிங் கேட்ச் ஆயிடுச்சு. அங்கே தான் மேட்ச் மாறிச்சு. ரஜத் படிதார் அவுட் ஆனவனு டிம் டேவிட் வந்தாப்புல. டிம் டேவிட்டும் கொஞ்சம் 17 பால் 26 அடிச்சாப்புல. ஓகே, ஒரு 160 190 அடிச்சிடலாம், 210 போகாது, 190 வந்துடும் அப்படின்னு பார்த்தா அப்போ தாங்க நடந்துச்சு ஒரு காமெடி. யாருங்க ஜிதேஷ் சர்மா ஏதோ போன வருஷம் எல்ஐசிக்கு ஏதோ ஒரு மேட்ச் 83 அடிச்சு கொடுத்துட்டான்றனால அவன் எல்லா மேட்சும் பாராட்ட முடியாது. 20 பால் பிடிச்சி 14 ரன் அடிச்சுட்டு போகிறான். டோட்டல் ஸ்கேமு. அவன் அந்த 20 பாலுக்கு அவன் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 20 பாலுக்கு ஒரு 30 அடிச்சிருந்தானா 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாலும் இந்நேரம் ஜெயிச்சிருந்துருப்பாங்க ஆர்சிபி. ஏன்னா அவங்க தோத்தது லாஸ்ட் ஒரு 15 ரன் 10 தான் தோத்தாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தா குணால் பாண்டியா ஆடினார். அதுக்கப்புறம் புவனேஷ்குமார் விக்கெட் கண்டினியூஸாக விட்டுக்கிட்டே இருந்தாங்க. டிசிக்கு செம்ம கிரெடிட் கொடுத்தாங்க. ஆர்சிபியோட கோட்டையாக இருந்தாலும் அவங்க பயப்படாமல் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போடுறேன்னு சொல்லி போட்டு என்ன பிளான் பண்ணாங்க, பிளானை பர்ஃபெக்டாக கச்சிதமாக பண்ணாங்க. திரும்பி பேட்டிங் பிடிக்க வந்தாங்க. ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸுக்கு 19 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. புவனேஷ்குமார் செம்ம ஸ்பெல்லு. ஆனால் அதுக்கப்புறம் ஹேசில்வுட், ரசிக் சரா பால் யாரு பாலையும் விட்டு வைக்காமல் நம்ம ராகுல் பர்த்டே பாய் அப்படின்னு நொறுக்கிட்டாப்புல. ஸோ அங்கே மேட்ச் மாறிச்சு. திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு வேர்ல்டு கப் யாரும் நினைக்கிறேன். நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு மேட்ச் தோத்தோம் பார்த்தீங்களா மோசமாக, அந்த மேட்ச் தோக்குறவங்க யார் நம்ம காரணம்? மில்லரு ஸ்டப்ஸு, அதே காம்பினேஷனை இங்கே கொண்டு வந்தானுங்க. ஸ்டப்ஸும் மில்லரும் நின்றானுங்க, விளாண்டானுங்க, முடிச்சிட்டானுங்க, ஆர்சிபிக்கு கதம் பண்ணிட்டானுங்க. இதுதான் சினாரியோ. ஸோ இப்படி தான் ஆர்சிபி தோத்தாங்க. ஆர்சிபிக்கு ஸ்டப்ஸ் விக்கெட்டையோ மில்லர் விக்கெட்டையோ எடுத்திருந்தால் மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி முக்கியமானது, நேற்று சுயா சர்மாவுக்கு ஒரு ஓவர் மிச்சம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கேப்டன் ரஜத் படிதார் ரொமான்ஸ் போட்டு போனதுக்கு என்ன கேட்டால் தப்புன்னு சொல்லுவேன். ஓகே 3 ஓவருக்கு 40 ரன் கொடுத்துட்டான் சுயா சர்மா, நேற்று விக்கெட் எடுக்கல, அக்ரி. பட்டு சுயா சர்மா கொடுத்துருந்தேன்னா அவன் அவைல் ஆப்ஷன் போட்டு ஒரு பால் 6 அடிச்சாலும் அடுத்த பால் கேட்சுக்கு போகிற மாதிரி பவுலிங் போட்டிருப்பான். இந்த மேட்ச்சில் இன்டென்ட்டே இல்லாமல் நீங்கள் எப்படி ரொமான்ஸ் சப்போர்ட்டுக்கு ஓவர் கொடுத்தீங்க? என்னால் முடிஞ்சுக்க முடியல. ரஜத் படிதார் இத்தனை நாள் நீங்கள் கேப்டன்சி சூப்பராக பண்ணீங்க. நீங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக், லாஸ்ட் ஓவர் 15 ரன்னு ஒரு பவுலருக்கு நீ பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கணும். நீங்கள் அதை தப்பு பண்ணிட்டீங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா நேற்று நம்ம கப்பை நம்ம போன மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்துருக்கலாம். இப்படி தான் நேற்று ஆர்சிபி தோத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓகே, கிரெடிட் கொடுக்கணும் ஆர்சிபிக்கு. அடித்தது 175 ரன்னுனாலும் அதை கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் இப்போ இருக்கிற ஆர்சிபி. இதுவே பழைய ஆர்சிபியாக இருந்துச்சுன்னா 175 ரன் 17 ஓவர்லேயே ஆப்போசிட் அடிச்சுட்டு டாடா பாய் பாய் கொண்டு வந்துருப்பாங்க. ஓகே, இந்த மேட்ச் தோத்தது ஓகே, 2 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சாங்க, இந்த மேட்ச் தோத்துட்டாங்க, ஐ அக்ரி, நோ இஷ்யூ, பார்க்கலாம், லெட் கம் பேக். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே பற்றி எப்படி சொல்கிறேன்னா, எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே போட்டு பொழக்கன்னே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். டாஸ் வின் பண்ணி ருத்ராஜ் கைக்வாடு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ண சொன்னான். அபிஷேக் சர்மா என்ன நினச்சிட்டு வந்தான்னு தெரியல. ஃபஸ்ட்டு 1 ஓவருக்கு எப்பயும் ஸ்லோவாக ஆடினான், ஹெட்டுக்கு படலை. ஓகேங்களா. திருப்பி நம்ம அபிஷேக் சர்மாவுக்கு பட்டுச்சு, 6-4 அடிச்சிருந்தான். வந்தான் மேத்யூ ஷாட்டு, ஒரே ஓவரில் ஃபஸ்ட்டு பால் சிங்கிள் கொடுத்துட்டு ஹெட்டு போயிட்டான். 4 6 4 4 3 4 2 6 15 பாலுக்கு 50 அடிச்சிட்டான். ஸ்கோரு 6 ஓவர் 75 ரன்னு. செம்ம ஸ்டார்ட்டு அப்படின்னு பார்த்தா டக்குன்னு விக்கெட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு 120க்கு 3 விக்கெட்டு. கிளாஸ் ஆடிக்கணும்னா நம்ம பேர் என்ன பேர் ரெட்டி, நிதிஷ்குமார் ரெட்டி ஆடினான். அவங்க என்ன அடிக்கும்போது பார்த்தாச்சா ஓகே 220 அடிப்பாங்க அப்படின்னு போய்க்கிருந்துச்சு. ரெட்டியும் அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அனிகேத் வர்மா ஆல்ரெடி முதலே அவுட் ஆகிட்டான். பட் கிளாஸ் மட்டும் ஒரு 50 ஸ்லோ 50 போட்டான். அதுக்கப்புறம் யாருமே அடிக்கலை. லிவிங்ஸ்டன்னு லாஸ்ட் 2 ஓவர் இருக்கு, முட்டாள்தனமான பிளான் இது. 2 ஓவர் தான் இருக்கு,
ஒரு பவுலரை பிளான் பண்ணாமல் பட்டு அந்த இடத்துல வந்து 10 பால் பிடிக்கணும்னு சொல்லிட்டு லிவிங்ஸ்டன் கொடுத்தா பட் ஸ்ட்ரைக் அவனுக்கு கொடுக்கல. 5 பாலுக்கு 5 ரன்னு லிவிங்ஸ்டன் கடைசி வரைக்கும் இருந்தால் ஆனால் அடிக்கலை. இன்டென்ட்டே இல்லாமல் ஆடி அவுட்டும் ஆகலை, அடிக்கவும் இல்லை. அதனால 194 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சு. சரி, அண்டர் 200 சுட்டிட்டாங்க, சிஎஸ்கே சூப்பராக ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு நானே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராமிஸாக சொல்கிறேன், சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. சிஎஸ்கே வின் பண்ணு 6 ஓவருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறான், அந்த அதுக்கடுத்த ஓவரில் அவுட் ஆகிட்டான். ஆயுஷ் மாத்திரை வந்தான், என்ன நினச்சி வந்தான்னு தெரியல, போட்டு பொழந்துடா. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, இது வரைக்கும் 19 வருஷம் ஐபிஎல்ல நேற்று அடித்த சிஎஸ்கேவுடைய 50 ரன்னு 3.2 ஓவர்ஸ், இதுதான் ஃபாஸ்டஸ்ட் 50. எல்லா டீமும் அடிச்சிட்டாங்க. சிஎஸ்கே அதை ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு கொடுத்துருக்கான். நேற்று ருத்ராஜ் கேட்டும் கொஞ்சம் இன்னொன்று ஆரம்பிச்சான், இல்லைன்னு சொல்லல. பட்டு ஆயுஷ் மாத்திரைக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் மேட்ச் போச்சு. இன்ஜுரி ஆயிடுச்சுல, ருத்ராஜ்க்கு என்ன பண்ணும், ரிட்டையர்ட் அவுட் ஆகிட்டு அவனை வெளியே உட்கார வச்சுட்டு கொஞ்ச நாள் ஆறாண்டு விட்டுருக்கணும்ல, வேற இறக்கணும். நீ அப்படியே ஆறாண்டு அவுட்டான், அடிக்க முடியாமல் அவுட் ஆகிட்டான். அங்கே தான் மேட்ச் மாறிச்சு. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்கோட அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து மேத்யூ சாட் வந்து நம்ம ஆளுக்கு அடிக்கிருந்தான். அப்புறம் வந்து அவனும் அவுட்டு. சிவம் துபே வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் தட்டிட்டு ஆடினான். பிரேவிஸ் மேலே முழுக்கமாக நம்ப வச்சுட்டாங்க. அவள் நோ லுக் ஷூட் ஆடுறன்னு சொல்லிட்டு டக் அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 30 பாலுக்கு 54 அடிச்சா வின்னு. கொஞ்சம் அளவுக்கு மேட்ச் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. கண்டினியூஸாக விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தானுங்க எஸ்ஆர்எச். செம்ம பவுலிங்கு, சூப்பராக பிளான் பண்ணி செம்ம பவுலிங் போடானுங்க. அதனால வந்து கடைசி வரைக்கும் வந்து 2 ஓவருக்கு 28 ரன் அடிக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 6 அடிச்சிட்டான். யார் கம்போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சிங்கிள் போச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு 18 ரன் அடிக்கணும். சூப்பராக போட்டான் லாஸ்ட் ஓவர். அந்த பையன் செம்மையாக போட்டு வெறும் 8 ரன் தான் கொடுத்து ஒரு பால் 12 ரன் அடிக்கணும். அதில் ஒரு 2 ஸ்டார் அடிச்சானுங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க. எஸ்ஆர்எச் பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கு. அடுத்த மேட்ச் கேப்டன் ஆஸ்திரேலியன் கேப்டன் கம்மின்ஸும் வந்துருவான், இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆல்ரெடி 4th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. இசான் கிஷன் சூப்பராக கேப்டன்சி பண்ணியிருக்காப்புல, அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் நேற்று எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துமா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி தோத்துட்டாங்களா, சனிக்கிழமை ஈவினிங் ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேன். ஐயோ என்னடா இன்னைக்கு சிஎஸ்கே இப்போ நம்மளை கலாய்ச்சி தள்ளிடுவாங்களே, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுமோ அப்படிதான் நினச்சேன். ஐயோ நீங்கள் சனிக்கிழமை நைட்டு நம்ம சாவடிக்க போகிறாங்கட்டு பார்த்தா நைட்டு முடியும் போது சிஎஸ்கே தோத்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. எப்பா நம்மளும் அண்ணனும் தோத்துட்டான், தம்பியும் தோத்துட்டான், அதனால உனக்கு எனக்கு எந்த பகையும் இல்லை. இன்னைக்கு 2 பேருமே மேட்ச் முடிஞ்சு போச்சு. நீயும் தோத்துருக்க, நானும் தோத்துருக்க. நீ உன் வழியை பாரு, நான் ஏன் வழியை பார்க்குறேன். அப்படிதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. அதனால வந்து நானும் சேஃபு, நீங்களும் சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அதான் நினைச்சிருப்பாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸும் அதான் நினைச்சிருப்பாங்க. எப்பா இவன் தோத்த இவன் நம்மளை கலாய் பண்ணா, இவன் தோத்த இவன் கலாய் பண்ணி நிற்பாரா. 2 பேருமே வந்து தோத்தனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாட்டர்டே ஈவினிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு மேட்ச் வந்து நம்ம மேட்ச் அடுத்த ரிவ்யூவில் போடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.